தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சென்னையில் பாஜக சார்பில் நடைபெறும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பங்கேற்றுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இதுல ஆந்திர முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்ட வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்ன விவரம்? பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கு சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தனியார் கன்வென்ஷன் சென்டரில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் விஜய் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த விழாவில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான நடிகர் பவன் கல்யாண் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பதாக தான் அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்தார். அவருக்கு தற்பொழுது பாஜக சார்பில் பொன்னாடை அணிவித்து கையில் வேல் கொடுத்து வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை பொறுத்தளவு பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேசிய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் மத்திய அமைச்சரான ஏ.கே. ஆண்டனியின் மகன் அனில் ஆண்டனி, பாஜகவை சேர்ந்த கேரள பிரமுகர் அனில் ஆண்டனி சம்பந்தமாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் சென்னை வந்தடைந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த நிகழ்வு நடைபெற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக விளக்கம் அளிக்க இருக்கிறார். அதே நேரத்தில் சரியாக 30 மணிக்கு மேல் தான் தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் இந்திய பிரமுகர்கள் மற்றும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து விரிவாக ஒரு ஆலோசனை கூட்டையும் அவர் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜனசேனாவை பொறுத்தளவு ஆந்திராவில் தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் ஜனசேனா கட்சி தொடங்குவதற்காக அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஒரு பணி சம்பந்தமாகவும் இன்றைய கூட்டத்தில் அவர் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகம் சார்ந்த விவகாரங்களில் துணை முதல்வர் பவன் கல்யாண் ஏற்கனவே தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை தமிழ் வழியாக தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்தில் தெரிவித்து வருகிறார். மிக முக்கியமாக தமிழகம் சார்ந்த அதிமுக மற்றும் பாஜகவுடன் இணக்கமாக செல்லக்கூடிய அவர் தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதற்கு இந்த கூட்டணியில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய நிலையில் அது சம்பந்தமாக இன்றைய தினம் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனுடன் விரிவாக ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து வருகிறார். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்த தகவலை குறித்து பேசும்பொழுது அதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய பவன் கல்யாண் இன்றைய தினம் சென்னை வந்திருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.